Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான கோழிக்கறி மிளகு வறுவல். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோழிக்கறி மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கியது 3, தக்காளி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கியது 1, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 ஸ்பூன் மிளகுத்தூள், பட்டை கிராம்பு, சிறிதளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், தேவையான அளவிற்கு எண்ணெய், சிறிதளவு கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் காரத்தூள். வாணலில் தேவையான அளவிற்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளவும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயத்து கூட சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சிவந்து சீக்கிரமாக வதக்கி வரத்துக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பும் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் சீக்கிரமாக பொன்னிறமாக நல்லா அழகாக வறுத்த மாதிரி வரும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்குங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய தக்காளியும் கூட சேர்த்து வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கிரேவியாக வர்ற வரைக்கும், நல்லா பேஸ்ட்டாக வர்ற வரைக்கும் நல்லா அழகாக வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. சிறிதளவு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க. மஞ்சத்தூளை போட்டும் நல்லா அழகாக வதக்குங்க. நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் அழகாக நல்லா பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழிக்கறியும் அந்த கிரேவியோடு போட்டு நல்லா அழகாக வதக்கணும். கோழிக்கறி நல்லா அழகாக வெந்து வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கோழிக்கறி நல்லா வேகிற வரைக்கும் வேகிறதுக்கு தேவையான ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கோழிக்கறியை நல்லா வேக விடணும். நல்லா கோழிக்கறி நல்லா கொதித்து அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கோழிக்கறி நல்லா கொதித்து நல்லா வரணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். கொஞ்சோண்டு காரத்தூளும் 1 ஸ்பூன் காரத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா போட்டு கிளறுங்க. கோழிக்கறி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கோழி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா அழகாக கொதிக்க விடுங்க. இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கணும்.
கோழிக்கறி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மிளகுத்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த கோழிக்கறி மிளகு வறுவலுக்கு முக்கியமானதே வந்து மிளகுத்தூள் தான். அதனால் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்குங்க. 5 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு பெரட்டி நல்லா அழகாக வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அழகாக நல்லா வதக்கி விடுங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா திரும்பியும் தேவையான அளவுக்கு இன்னும் 2 ஸ்பூன் மிளகுத்தூளும் கூட சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கூட 2 ஸ்பூன் மிளகுத்தூளும் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அந்த கோழிக்கறி மிளகு வறுவலை நல்லா அழகாக கைவிடாமல் நல்லா ட்ரை ஆகி நல்லா வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நல்லா அழகாக நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா அழகாக ஒரு கடைசியாக ஒரு வதக்கி வச்சுருங்க. இந்த கோழிக்கறி மிளகு வறுவல், சாம்பார் சாதம், ரச சாதம், வெஜிடபிள் பிரியாணி, இன்னும் எல்லா வகை சாதத்துக்கும் இந்த கோழிக்கறி மிளகு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.